பிக் பாஸ்ல இன்னைக்கான முதல் அதிரடியான ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொம்மை டாஸ்க். பொம்மை டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டன்ல வந்து வச்சிருக்காங்க. மொத்தம் 18 பேர் இருக்கறனால, 18 பேர் முகம் பொறிச்சு அந்த பொம்மைய வந்து வச்சிருக்காங்க. ஸோ அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, அங்க 18 அந்த ஸ்லாப் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்லாப் வந்து அடைச்சிருக்காங்க. மொத்தம் 17 ஸ்லாப் தான் இருக்கு. ஸோ இந்த டாஸ்க்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, வேகமா ஓடி போணும். பஸர் அடிச்சதுக்கப்புறம், ஓடி போனதுக்கப்புறம், அங்க உள்ள பொம்மைய எடுத்துட்டு நேரா கொண்டு போய் அந்த ஸ்லாப்ல வந்து வைக்கணும். ஸோ யாரோட முகம் அங்க வைக்க முடியாம இருக்கோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில அதாவது இந்த டாஸ்க்ல அடுத்தடுத்து இந்த வீக் ஃபுல்லா தொடர முடியாது. ஸோ அதோட வந்து அவங்க அவுட் ஆயிருவாங்க. ஸோ அது அநேகமா வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டனுக்கான ஒரு டாஸ்க்கா தான் இருக்கும். ஸோ ஃபைனலா யார் வந்து வெற்றி பெறுறாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டனா தொடருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்தடுத்த டாஸ்க்ல தொடர முடியாததுக்கு யாரோட முகம் அங்க இல்லாம இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அநேகமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பரபரப்பா ஓடி போறாங்க. ஸோ ஓடி போய் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த பொம்மைய வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரா எடுக்குறாங்க. ஆனா எடுக்கும்போது அவங்களோட முகத்த எடுக்க முடியாது. ஏன்னா, ஓடி போறவங்க அங்க ஒரு முகம் வைக்காம இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அந்த போட்டி இப்ப தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப எஃப்ஜே இருக்காருன்னா, அவரு வந்து ஒரு முகம் எடுத்திருக்காரு. அவரு வந்து அங்க வைக்கல. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு பிடிக்காத ஒரு கண்டஸ்டன்ட் இந்த போட்டியில இனிமே தொடரக்கூடாது. இந்த மாரி டாஸ்க்ல வந்து அவங்க தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பொம்மைய வைக்காம இருக்காரு. சில பொம்மைங்கள வச்சுட்டாங்க. கடைசியா திவாருக்கெல்லாம் கூட வச்சுட்டு கை தட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டாரு. ஸோ சில பேர்லாம் வந்து ஆர்கியூமென்ட் பண்ணுவாங்க. இப்ப வைக்கிறவங்க வச்சுருவாங்க. வைக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வச்சிருந்து ஆதிரை கூட வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா பொம்மைய எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டுனா, அத புடுங்கலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அதாவது புடுங்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் குடுக்குறாங்களா? இல்ல அவங்களா வாண்டடா வைக்காம இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, டக்குனு யாராவது போய் புடுங்கிட்டு போய் கூட அந்த ஸ்லாப்ல வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு குடுக்கப்பட்டிருக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க இப்ப விருப்பப்பட்டு வைங்க. நான் ஏன் வைக்கல அப்படின்னா, இவங்க அந்த போட்டில தொடரக்கூடாதுன்னு அது ஒரு மாரி ஒரு ஆர்கியூமென்ட் போவும். ஆனா அநேகமா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எஃப்ஜி அவர்கள் நிக்கிறத பார்த்தா, நம்ம பார்வதியோட அந்த போட்டோவ அங்க வைக்கல அப்படிங்கிறப்ப தான் தோணுது. ஏன்னா, அவங்கள வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவங்க 2 பேத்துக்குமே வந்து பிடிக்கல அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா இந்த போட்டியில இனிமே தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து அந்த போட்டோ வைக்காம இருக்கலாம். ஆதிரி அவர்களும் பார்த்தா கையில ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அது வந்து ஆதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, திவாகரோட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, திவாகர் போட்டா ஒரு கட்டத்துக்கு மேல அவரு வச்சுட்டு ஹேப்பியா என்ஜாய் பண்றாரு. அப்படி இருக்கும்போது பார்வதி இந்த போட்டியில இனிமே தொடர முடியாது. இந்த டாஸ்க்ல இனிமே தொடர முடியாது அப்படிங்கிறது தெரியுது. நம்ம எஃப்ஜே வந்து கையில வச்சிருக்கிறத பார்த்தா. எஃப்ஜே வந்து யாரோட பெரும்பாலும் ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வதியா தான் இருக்கணும் 99% இல்ல அப்படின்னா கடைசியா வியானாட்லாம் கூட அந்த அளவுக்கு பெரிய அளவுல இது பண்ணல. நேத்து வந்து அந்த மூக் பண்றாப்புல ஒண்ணு பேசினது தான். ஸோ மத்தபடிலாம் ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிறனால, ஸோ இவங்க தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அடுத்தடுத்த போட்டியில தொடராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாப்புல தோணுது. ஸோ இதுலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, செம்மையான ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாஸ்க் என்ன குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுவே அந்த 17 பேரோட போட்டோ வைக்கிறதுக்கே மிகப்பெரிய அளவுல ஃபைட்லாம் நடந்திருக்கும். ஏன்னா சில பேரு கொஞ்சம் பேர் தான் வச்சிருக்காங்க. சில பேர் வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னு அவங்க வந்து பதில் சொல்லணும். இல்ல அப்படின்னா, நீங்க போய் புடுங்கி கூட வைக்கலாம். உங்க போட்டோ அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, நீங்க புடுங்கி கூட வைக்கலாம் அப்படிங்கிறாப்புல ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிரி புதிரியா தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கான டாஸ்க் வேற லெவல்ல இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரோட முகம் அங்க இல்லாம போகுதுன்னு.